மனதின் அரண்கள். பல அரண்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். கோபத்தில் ஆரம்பித்து, பயத்தில் ஆரம்பித்து, ஆக்சுவலாக ஃபியரில் ஆரம்பித்து, கோபம், பொறாமை, பல விதமான அரண்களை, 8 அரண்களை குறித்து நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு அடுத்த 2 நம்ம பார்க்க போகிறோம். இது முடிவு வரும்னு பார்த்தா ஒவ்வொன்றா யோசிக்க புதிய புதிய அரண்களை ஆண்டவர் வேதத்தில் இருந்து காட்டுறாரு. அதனால ஐ திங்க் டைம் ஹஸ் கம். நம்ம மனதின் அரண்கள், அதாவது பல நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சூழ்நிலைகளினாலே மட்டும்தான் தடை செய்யப்படுகிறோம் என்பது அல்ல. உண்மையிலே சொல்லப்போனால் ஆண்டவர் விடுதலையை தந்துடுறாரு. சூழ்நிலையில் விடுதலை வந்துடுது, சூழ்நிலையில் எல்லாம் மாறிவிடுகிறது. ஆனால் நமது மனதின் அரண்களை சாத்தான் பிடித்து வைத்திருந்தான். ஆனால் என்னதான் நம்ம சூழ்நிலையில் விடுதலை இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியாமல் தான் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் இந்த மனதின் அரண்களை தகர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் மனதின் அரண்களை தகர்க்கிறத பற்றி கற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ ரிமெம்பர், ஜஸ்ட் கேட்டுட்டு ஏதோ கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னாதீங்க. எப்போவுமே இந்த காரியங்களை சிந்தித்து பார்த்து, சாத்தான் அப்படி ஒரு அரணை உங்கள் மனதில் நிலைநிறுத்த நினைக்கும் போதெல்லாம் குருவி கூடு கட்டுறதை தடுத்து தட்டி விடுற மாதிரி அவங்க கொண்டாடுற எண்ணங்கள் எல்லாத்தையும் அடித்து துரத்திடுங்க. உங்கள் மனது சிந்தை ஃப்ரீயாக இருந்தால் சிந்தை உங்களுக்கு வெற்றி உள்ளதாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றித்தரும். ஹல்லேலூயா. ஓகே, இப்போது இந்த மனதின் அரண்கள் நம்ம பார்த்தோம். என்ன அரண்களை சாத்தான் பயன்படுத்துகிறான்? விவாதங்கள் என்று சொன்னால் வெறும் வாக்குவாதங்கள் மட்டும் அல்ல. எதை குறிக்கிறது? நம்முடைய கற்பனை திறனால் நமக்குள் சாத்தான் உண்டாக்குகிற பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள், போராட்டங்கள், அந்த வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். இதில் அவன் பயன்படுத்துகிற ஒன்று என்ன என்றால் கசப்பு. அதாவது உண்மையிலே சொல்ல போனால் யாரோ உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம மனது என்ன பண்ணிடுது? அதை ஒரு சின்ன காயத்தை அது இருக்கிற அளவுக்கு எடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியில் நவுத்துறதுன்னு பார்க்காம நம்ம மைண்ட் என்ன பண்ணிடுது? கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறது. இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்க. அப்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த நேரத்தில் நடந்த காயம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்நாட்கள் முழுவதிலும் அவங்களோடு கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்த காலத்துலலாம் அவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறெல்லாம் என்ன பண்ணுறீங்க? திரும்ப மனதில் கொண்டாது. இதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, இதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க செஞ்ச சின்ன சின்ன காரியங்களையும் என்ன செய்கிறது? உங்களுடைய கற்பனை திறன், உங்கள் இமேஜினேஷன் என்ன பண்ணிடுது? பெருசாக ப்ளோ அப் பண்ணி, பார்த்தியா அவங்களுக்கு அப்போலேருந்து உன்னை பிடிக்கல போல இருக்கு, அதனால தான் அன்னைக்கு அந்த கல்யாணத்தில் உன்னை பார்த்த போது உன் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அன்னைக்கு உன்னை பார்த்தப்போ உன் படிப்பை குறிப்பிட்டு சொன்னாங்க, பார்த்தியா இதெல்லாம் ஒரு படிப்பான்னு வேற யார்ட்டையோ தற்செயலாக சொல்லியிருப்பாங்க அவங்க. அதெல்லாத்தையும் எடுத்து மனசில் போட்டுட்டு என்ன செய்வோம்? ஒரு சின்ன விஷயத்தை ப்ளோ அப் பண்ணி பெருசாக்குகிறது தான் நம்முடைய உள்ளத்திலே கசப்பு வர்றதுக்கு காரணம். இந்த கசப்பு வந்துட்டா இதோடு கூட இணைந்து தவிர்க்க முடியாமல் வருவது என்னன்னா, அவர்கள் மேல் ஒரு மன வருத்தம். வெறுப்பு கிடையாது, நல்லா கவனிங்க. வெறுப்பு வேற, ரைட்? வெறுப்பு என்பது வேற. வெறுப்பு வராது, ஆனால் ஒரு மன வருத்தம், ஒரு கசப்பு, ஒரு மனத்தாங்கல், அவங்க மேலே ஒரு ரிசென்ட்மெண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ bitterness and resentment are twin sisters. இந்த கசப்பும் இந்த மன வருத்தமும் ரெண்டும் எப்படின்னா இரட்டை சகோதரிகள் மாதிரி சேர்ந்து தான் வரும், சேர்ந்து தான் போகும். ஸோ இதை நம்ம எப்படி டீல் பண்ணுறது? என்ன பிரச்சனைனா, இந்த கசப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனதில் வந்த உடனே 2 விதமாய் உங்களை செயல்பட வைக்க முடியும். டிபெண்டிங் ஆன் யுவர் கேரக்டர், உங்களுடைய சுபாவத்தின் அடிப்படையில் உங்களை 2 விதமாக இது செயல்பட வைக்கும். ஒன்று, நீங்கள் ரொம்ப சாஃப்ட்
ஸ்போக்கன், ரொம்ப வெளியில் அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகி பேசுகிற ஆள் இல்லைன்னா ஒரு பாசிவ் ரெஸ்பான்ஸை கொடுக்க வைக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து அமைதலாக தான் இருப்பீங்க, அமைதலாக தான் பதில் கொடுப்பீங்க. அதாவது வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே போட்டு 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 இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ப்ரெஷர் பில்டப் ஆகிற மாதிரி என்ன செய்யும், உள்ளுக்குள்ளே பில்டப் ஆகி பில்டப் ஆகி பில்டப் ஆகி பில்டப் ஆகி கடைசியில் யார்கிட்ட திரும்ப வெடிக்கும்? உங்கள் வீட்டில் வெடிக்காது, யார்கிட்ட வெடிக்காது, ஆண்டவர்கிட்ட வெடிக்கும். அவர் மேலே அந்த கசப்பு திரும்பும். ரைட்? அது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் நான் அடுத்து 10 வார்த்தை சொல்லிடுவேன்ற கேரக்டராக இருந்தீங்கன்னா அந்த அக்ரெசிவ்னஸ் வேற மாதிரி ஒரு விளைவை கொண்டு வரும். இது ரெண்டும் என்ன, வேதத்தின் அடிப்படையிலிருந்தே நாம் பார்ப்போம். அதிலிருந்து நமக்கும் அதற்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் எப்படி அது செயலாற்றுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் பாசிவாக பார்ப்போம். ரொம்ப சாந்தமானவர்கள், நீங்கள் ரொம்ப அப்படியே ரியாக்ட் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னா, ஒருத்தர் செய்கிற தீங்கு நிமித்தமாக மனசுக்குள்ளே வர்ற கசப்பு எண்ணத்தை உண்டாக்கும். எப்படி நீங்கள் செயல்படுவீங்க? இதுக்கு லூக்கா 15ஆம் அதிகாரம் 25 to 28 வரைக்கும் வாசிக்க போகிறோம். லூக் சாப்டர் 15 verses 25 to 28. இது வந்து கெட்ட குமாரனுடைய கதை. ஆனால் நம்ம எத்தனையோ முறை இந்த கெட்ட குமாரனை பற்றி வாசித்திருக்கோம் இல்லையா? அவரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர, அங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, யார் அவர், இந்த அண்ணங்காரன் இருக்கிறார் பாருங்க, அவரை நம்ம பார்க்கவே மாட்டோம். இன்னைக்கு அவரை நம்ம ஸ்பாட்லைட் போட்டு பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே, வாசிங்க 25 to 28 வரைக்கும். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ள போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஓகே, இப்போ இங்க நல்லா கவனிங்க. அந்த தகப்பன் தன் குமாரனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும்போது தகப்பனுக்கு நல்லாவே தெரியும், இவன் வெளியில போய் என்ன பண்ண போறான், இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு அடி வாங்க போறான். ஆனா திரும்ப வருவானா வரமாட்டானான்றது தெரியாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ரைட்? ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, உன் சகோதரன் எப்படி வந்திருக்கான், சுகமாய் அவனை திரும்பி உன் தகப்பனிடத்தில் அவன் வந்து சேர்ந்தபடியினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன் பிரித்து கொடுக்கும் போதே அவருக்கு தெரியும், இவன் கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுவான், எங்கேயோ அடி வாங்குவான், திரும்ப வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. ஆனால் கேட்டுட்டான். இப்போ நான் வேற என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பிரித்து கொடுத்து தான் ஆகணும்னு கொடுத்துட்டாரு தகப்பன். ஆனால் மனசு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கிறது, வந்துட மாட்டானா வந்துட மாட்டானா வந்துட மாட்டானா எங்கேயாச்சும் வந்துட மாட்டானா அப்படின்னு. இந்த தகப்பன் அந்த சொல்லுவாங்கல்ல, வழிமேல் விழி வைத்து குமாரன் வருவானா வருவானான்னு பார்த்துட்டு இருந்தாராம். இப்போ உண்மையிலே சொல்ல போனா இந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தர் கோபம் கொள்ளணும், ஒருத்தர் மன வருத்தத்தை வெளிப்படுத்தணும்னா யாருங்க வெளிப்படுத்தணும் சொல்லுங்க பாப்போம்? அந்த மூத்த சகோதரன். நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது? ரைட்? இளைய குமாரன் பணத்தை வாங்கிட்டு வெளியில போய் விரயமாக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறார். இப்போ அவர் மேல ஒருத்தர் கோபப்படணும்னா யார் கோபப்படணும்? அண்ணங்காரனா அப்பாவா? உண்மையிலே சொல்ல போனா அப்பா தான் கோபப்படணும். காரணம் என்ன? அப்பா கடினமாய் உழைத்து அல்லது அவருடைய முற்பிதாக்களிடத்திலிருந்து பெற்ற சுதந்திரத்தை தான் பிரிச்சு கொடுத்தாரு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டான், கம்ப்ளீட்டா அதை வந்து அழிச்சிட்டு வந்துட்டான். இப்போ கோபப்படுறதுக்கு உரிமை ஒரே ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அது தகப்பனுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த தகப்பன் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. பிரிச்சு கொடுக்கும் போதே இவன் அடி வாங்க போறானே, திரும்ப வருவானோ வரமாட்டானோ தெரியலையே, வந்துட்டான்னா பரவாயில்ல, அடி வாங்கி அழிஞ்சு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு தவிப்போடு கூட தான் அந்த தகப்பன் பிரிச்சு கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானுமா இருந்திருந்தோம்னா நம்ம பிள்ளை இப்படி நம்ம சொத்தை எல்லாத்தையும் பிரித்து வாங்கிட்டு போயிட்டு அழிச்சுக்கிட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு ஒரு நாள் திரும்ப வந்து நின்னா என்னங்க பண்ணுவோம்? நம்ம விட்டு விளாசிடுவோம். கரெக்டா லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கிடுவோம். இதுக்கு தான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா நீனு?
வாங்கிட்டு போகாதன்னு சொன்னேன், வாங்கிட்டு போய் உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பாரு என்ன பண்ணியிருக்க அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம? அவனை அடி நவுத்திடுவோம் நம்ம. ஆனா இந்த தகப்பன் அப்படி பண்ணாம என்ன பண்றாரு? ஏற்கனவே அவருக்கு தெரியும் இது நடக்கும்னு தெரிஞ்சும் அவர் குமாரனை வரவேற்றார். வழங்குதா? மூத்த குமாரன் இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அக்கார்டிங் டு ஜூயிஷ் லா, இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிற அந்த காலகட்டத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து இரண்டாக அல்ல, அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர் 3 பங்கா பிரிக்கணும். ரைட்? 3 பங்கா பிரிச்சுட்டு 2 பங்க மூத்த குமாரனுக்கு கட்டாயமாக அவர் கொடுத்து தான் ஆக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம்ம நாட்டு சட்டம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது? பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சரி சமமாக பங்கிடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உரிமை கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த 2 சகோதரர்கள்ல மூத்த சகோதரனுக்கு 2 பங்கு கேரண்டீடு. நான் எத்தனையோ ஜூயிஷ் ஸ்கிரிப்சர்ஸ், அவங்களுடைய லா புக்ஸ் அதெல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு த லா ஆஃப் மோசஸ், மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 2 பங்க தகப்பன் பிரிச்சு என்ன செஞ்சிடணும்? மூத்த குமாரன்ட்ட கொடுத்துடணும். அவருக்கு மூத்த குமாரனை பிடிக்காதுன்றதுனால அவர் என்ன செய்ய முடியாது? கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் இவனுக்கு தான் கொடுப்பேன்னு கொடுக்க முடியாது. இல்லைங்கண்ணா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஓகே, நல்லா கவனிங்க. கொடுத்தே ஆகணும். அதை அவர் தொடவே முடியாது, நிராகரிக்க முடியாது. அக்கார்டிங் டு த லா he cannot touch what belongs to the elder son. இப்போ இவனுக்கு கேரண்டீடு. கரெக்டா? சின்ன பையன் பிரிச்சு தான் சொத்தை பிரிச்சு வாங்கி போயிட்டு செலவு பண்ணிட்டு வந்துட்டான். இவனுக்கு இப்போ பயம் கிடையாது. ஏன்? பிரிச்சப்போ அப்பா 2 பங்கு பிரிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாரு, அதை அவரால் என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாதுன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு எதுக்கு கோபம் வருது? புரியுதா நான் கேட்குற கேள்வி? இவனுக்கு பண விஷயத்துல, எந்த விஷயத்திலையும், சுதந்திரத்தின் விஷயத்துல, எந்த விஷயத்திலையும் அவனுக்கு பாதிப்பு ஏற்பட போவது இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பாதிப்பே இல்லாதவங்க தான் சில நேரத்தில் கசப்பை மனசுல வளர்த்துக்குவாங்க. ரைட்? பாதிப்பே கிடையாது. ஆனா ஏன் அவன் அந்த இடத்துல ஒரு கசப்பு அவனுக்குள்ள, ஏன் அந்த கோபம் வருகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, பொறாமை போன வாரம் பார்த்தோம். நல்லா கவனிங்க. இந்த பொறாமை தான் என்ன பண்ணும்? இந்த கசப்பை கொண்டாடும். கம்பேரிசன் பார்க்கறது தான் கசப்பை நம்ம மனசுல கொண்டு வைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாசிங்களேன், லூக்கா 15ஆம் அதிகாரம். இதான் பிரச்சனை. லூக்கா 15 29 30. லூக் சாப்டர் 15 verses 29 and 30. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். ஓகே, இப்போ என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா, இவனுக்கு அப்பா சொத்தை பிரிச்சு கொடுத்ததுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவன் சொத்து சேஃபா இருக்கு. கரெக்டா? இவனுக்கு பிரச்சனை என்னன்னா, நான் நீதிமானா இருந்திருக்கேன், நான் இவ்வளோ உண்மையா இருந்திருக்கேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கேன், ஆனா எனக்கு ஒரு கொண்டாட்டத்தை நீர் என்னைக்குமே கொண்டாடினது இல்லை, என்ன நீங்க கொண்டாடல. ஐயோ இவன் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, இவன் நல்ல பிள்ளை, இவன் ரொம்ப அருமையான பிள்ளைன்னு நீங்க என்ன செய்யல அப்பா? நீங்க என்ன கொண்டாடல. இவன் யாரு? சொத்தை பிரிச்சு வாங்கி கொண்டு போய் வேசிகளிடத்தில் வீணடித்து விட்டு வந்திருக்கிறான். இவனை நீர் கொண்டாடுகிறீர், என்னை நீர் கொண்டாடவில்லை. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க பிரச்சனை? புரியுதா? இதுதான் அங்க அவனுடைய கசப்புக்கு காரணம். அவரை யோசிக்கிறோம்ல, நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. வீட்டில் வேணாம், மனுஷரை விட்டுருங்க. மனுஷருக்கு நமக்கு நோ ப்ராப்ளம். ஓகே,
நீங்க ஆண்டவர்கிட்ட யோசித்து பாருங்க, எத்தனை முறை நீங்க வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணி நீங்க சண்டை போடுறீங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்ன விதத்துல நான் அவங்கள விட குறைஞ்சு போயிட்டேன், அவங்களுக்கு இவ்வளோ இருக்கு எனக்கு இல்லை, அவங்க அப்படி இருக்கிறாங்க நான் அப்படி இல்லை, கம்பேர் பண்றோமா இல்லையா? யோசித்து பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம முறுமுறுக்கிறோம். ஏன்னா we think God is dealing unjustly with us. நான் இவ்வளோ உண்மையா கர்த்தருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்றேன், ஆண்டவருக்கு பயந்து பயந்து எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட இந்த மாதிரி கர்த்தர் யாருன்னே தெரியாத மாதிரி நடக்கிறான், அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எனக்கு இல்லைன்னு யோசிக்கிறீங்க. கரெக்டா? எத்தனை பேருக்கு லைட் அடிக்குது? சரி, கை உயர்த்த வேணாம், ஏன்னா நான் குற்றவாளி அப்படின்னு ஒப்புக்கொள்கிற மாதிரி இருக்கும், அதனால் கை உயர்த்தாதீங்க. நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி பார்த்துக்கோங்க. ரைட்? எத்தனை முறை ஆண்டவரோடு முறையிடுகிறோம், எத்தனை முறை ஆண்டவரோடு கூட நம்ம சண்டை போடுறோம். யோசிச்சு பாருங்க. இங்க அந்த தகப்பன் ஒருவருக்குத்தான் உரிமை உண்டு அங்க கோபப்படுறதுக்கும் கசப்பை வெளிப்படுத்துறதுக்கும், ஆனா அவரே செய்யல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இது ஒரு பாடம். பல நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஆண்டவரே, நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல, நீங்கள் அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என்ன ஆசீர்வதிக்கலைன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம முறையிடும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், we want to take over the sovereignty of God. தேவனுடைய இறையாண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இறையாண்மை அப்படின்னா, தேவன் தான் விரும்புகிறதை தான் விரும்புகிற நேரத்திலே தான் விரும்புகிற விதத்திலே செய்கிறார். அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அதை தட்டி கேட்பதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. He is sovereign. Hallelujah. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தான்னு சொல்றோம். ஆனா பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் அந்த உரிமை கிடையாது. உலகத்தை சிருஷ்டித்தவர் யாருங்க? சொத்து யாருதுங்க? அந்த கதையில சொத்து யாருது? தகப்பனுடையது. பிரிச்சு கொடுத்தது யாரு? தகப்பன். திரும்ப குமாரனை ஏற்றுக்கொள்வது யாரு? தகப்பன். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு செய்யறதுக்கு. ஆனா அவரை தட்டி கேட்க முடியாம இவன் என்ன பண்றான்? இவனுக்கு தட்டி கேட்க முடியாது, உள்ளத்துக்குள்ள கசப்ப வச்சுக்கிறான். நீங்க அவனுக்கு செய்றீங்க, எனக்கு செய்யல, நான் நல்லவன் அவன் கெட்டவன் என்று அவன் யோசித்த பொழுது தன் மனதுக்குள் அவன் சுய நீதியை கொண்டு வந்து வைத்து கொண்டான்ற பார்க்குறோம். சுயநீதி எங்கே வந்தாலும், செல்ஃப் ரைச்சஸ்னஸ் எங்கே வந்தாலும் அங்கே கிருபை இருக்கவே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னில் நீதிமானா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் அளவும் நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அவனை பாருங்க, அவன் பாவிதான், பயங்கரமான பாவம் தான் செஞ்சான். ஆனா மனம் திரும்ப அவனுக்கு இடம் இருந்தது. அல்லேலூயா. அந்த மனம் திரும்புதலை கொண்டு வந்ததே என்னது? கிருபைதான். புரியுதா உங்களுக்கு? கிருபை இல்லாம எந்த மனுஷனும் மனம் திரும்ப முடியாது. சபையே இருக்கீங்களா? செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா பதிலே வரல. என்னை ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். பிரச்சனைகள் உள்ள இருக்கிறத வெளிப்படுத்தும் போது நான் இல்லைங்க, ஆவியானவர் தான் வெளிப்படுத்துறாரு. அதனால என் மேல கோச்சிக்காதீங்க. ஆவியானவர் உங்களை இன்னும் ஒரு ஸ்டெப் நல்லா அவருக்குள்ள முன்னேற வைக்கிறதுக்கு தான் உங்கள் பிரச்சனையை வெளியில் கொண்டாடுறார். ரைட்? சிலருக்கு கஷ்டமாக இருக்குது, புரியுது, ஆனால் இதுதான் உண்மை. ரைட்? இளையவன் பாவம் செய்தான், பயங்கரமான பாவி. ஆனால் மனம் திரும்புவதற்கு கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிருபை பற்றி கொண்டு திரும்பிட்டான். திரும்பி தகப்பனிடத்தில் வந்த உடனே என்ன ஆகுது? இன்னும் கிருபை கிடைக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? இன்னும் கிருபை கிடைக்கிறது. எப்படி கிருபை கிடைக்குது? இந்த கெட்ட குமாரன் அங்கே யோசித்துட்டு வர்றான், நான் அப்பாவுடைய சொத்தை வாங்கி வீணாக்கிட்டேன், வேலைக்காரனுடைய வேஷத்தை தரிச்சு இப்போ வந்து வேலைக்காரனா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதுவும் பண்ணி மேய்க்கிறவனா மாறிட்டேன். ஆடு மேய்க்கிறவனா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, பண்ணி மேய்க்கிறவனா மாறிட்டேன். திரும்ப இப்போ தகப்பன்கிட்ட போகிறேன். அங்கே போயிட்டு அவர்கிட்ட உரிமையாக எதுவும் கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. தலையை நிமிர்த்தி பார்க்கறதுக்கே ரைட்ஸ் கிடையாது. அவர்கிட்ட போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன்,
உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனை போல என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லலாம் என்று வருகிறான். ஆனால் தகப்பனுடைய கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், அவன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். உம்முடைய ஊழியக்காரரில் ஒருவராக, அதாவது உம்முடைய வேலைக்காரத்தில் ஒருவராக என்னை வையுங்கன்னு சொல்ல, அந்த தகப்பனுடைய கிருபையும் அன்பும் அனுமதிக்காமல் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே தகப்பன் கட்டி பிடிச்சிட்டாரு. மகனே, நீ வந்ததே போதும், நீ திரும்ப வந்ததே போதும், என் கிருபையை நீ பற்றி கொண்டதே போதும், உன்னை நான் மறுபடியும் எங்கிருந்து விழுந்தாயோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைப்பேன். கொண்டாங்கடா என் மகனுக்கு ராஜவஸ்திரம், கையில போடுங்க மோதிரத்தை, மேளத்தை வாசித்து அவனை கொண்டாடுங்கன்னு சொல்றார் தகப்பன். அல்லேலூயா. அதுதாங்க கிருபை, அதுதான் கிருபை. இப்ப இதை கேட்ட உடனே நல்லா இருக்கு, நம்மளும் அந்த கெட்ட குமாரனாவே இருந்துக்கலாம்னு யோசிக்கிறீங்க. வேண்டாம், நீங்க மூத்த குமாரனாவே இருங்க. மூத்த குமாரனுக்கு இருந்ததை அவன் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சாத்தான் அவன் மனசுல ஒரு அரணை போட்டு வச்சிருந்தான். என்ன அரண்? கசப்பு. ரைட்? இந்த கசப்பு ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கணும். பிரிச்சு பிரிச்சு கேட்ட உடனே அவனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 3 பங்கு பிரிச்சாச்சு, 2 பங்கு என் பேர்ல இருக்கு, ஆனா நான் அனுபவிக்க முடியாது. காரணம் என்ன? நான் அப்பாவோட எல்லாம் இருக்கிறேன், அப்பா இருக்கிற வரைக்கும் என்னால அனுபவிக்க முடியாது. இவன் 1 பங்கு. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இந்த கஸ்டம்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும், ரைட்டா? 2 பங்கு எனக்கு உறுதி, ஆனா நான் இப்போ அனுபவிக்க முடியாது. ஏன்? நான் தகப்பனோட இருக்கிறேன். இவன் என்ன பண்ணிட்டான்? 1 பங்கு தான் வாங்கியிருக்கான், ஆனா பிரிச்சு கொண்டு போய் இப்ப அனுபவிக்க போறான், ஜாலியா இருக்க போறான். என்னால ஜாலியா இருக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். இப்ப புரியுதா பிரச்சனை என்னன்னு? ஆனா அன்பார்ச்சுனேட்டா இது சாத்தான் அவன் மனதில் வைத்த ஒரு அரண். நீ அனுபவிக்க முடியாது, நீ இவர் கீழே இருந்தேனா உன்னை ஒழுங்குபடுத்திட்டே இருப்பாரு, உன்னை கரெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரே தவிர நீ எதையுமே அனுபவிக்க முடியாது அப்படின்னு உங்க மனதிலையும் பிசாசு அரணை போடுறான். அந்த தகப்பன் கேட்ட உடனே இவன் கம்ப்ளைண்ட் பண்றான். பார்த்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன சொல்றான்? அவன் போய் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கான், அவனை கொண்டாடுறீங்க. நான் இவ்வளோ கீழ்ப்படிதல் உள்ளவனாய், இவ்வளோ உண்மை உள்ளவனாய் இருந்தும் எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த வியாதி? கேட்குறீங்களா? தகப்பன் என்ன சொல்றார்? வாசிங்க. லூக்கா 15:31. லூக் 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, மகனே, அவன் எடுத்துட்டு போனது அவனுடைய சுதந்திரம், அவனுடைய சொத்து, அவன் அதை வீணாக்கிட்டான். உன்னோடது ஏற்கனவே கேரண்டீடா இருக்கு மகனே, அதை யாரும் தொட முடியாது. ஆனா நீ தகப்பனாகிய என்னோடு கூட இருக்கும் அளவும் என்னுடையதெல்லாம் உம்முடையதா இருக்கிறது. நீ எடுத்து அனுபவிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். நீயோ அவனுக்கு கொடுத்துட்டேன் 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 அப்படின்னு சொல்லி நீ கசந்து கொள்ளுகிறதா உன் பிரச்சனை. அதை விட்டனா உன் கண்ணு திறக்கப்பட்டு நீ பார்ப்பாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அல்லேலூயா. முறுமுறுக்கிறத விட்டுருங்க. புரியுதா? எனக்கு கொடுக்கல ஆண்டவரே, எனக்கு செய்யல, அவங்களுக்கு செஞ்சிருக்கீங்க, இவங்களுக்கு செஞ்சிருக்கீங்க, இவங்கள வாழ வைக்கிறீங்க, அவங்கள வாழ வைக்கிறீங்க, என்ன இப்படியே வச்சிருக்கிறீங்களே, இந்த கம்பேரிசன் உங்க மைண்ட்ல போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தூக்கி எல்லாத்தையும் விட்டெறிஞ்சிட்டு சொல்லுங்க, அவனுக்கே அவ்வளவு கிருபைனா எனக்கு எவ்வளவு அதிகமாய் கிருபையை நீர் கொடுப்பீர். அல்லேலூயா.